இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பைபாஸ் NH பைபாஸ் தான் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு NH பைபாஸ். இதுக்கு நியர்பையில் ஒரு 100 மீட்டர்ஸ் இங்கே ஒரு ரோடு வருது இல்லைங்களா, சர்வீஸ் ரோடு மாதிரி. ஸோ இந்த கோவில் வெட்டி இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு செல்வம் அவென்யூ வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய நேஷனல் ஹைவே. இது இந்த 4 ட்ராக் ரோடு வந்து நியர்பை நம்ம சைட் பக்கத்தில் 100 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு இன்னொரு ஒரு 4 ட்ராக் ரோடு வந்து LNT பைபாஸ்னு கோயம்புத்தூர்ல சொல்லுவோம். கற்பகம் காலேஜ் சிக்னல். இதுல வந்து ரைட் எடுத்தோம்னா நமக்கு சேலம் அப்புறம் உங்களுக்கு வந்து சென்னை, பெங்களூர். அதே லெஃப்ட் எடுத்தோம்னா கொச்சின் பைபாஸ். ஒரு 3.5 சென்ட் இடம். அதில் வந்து நம்ம ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2 BHK நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம போர் போட்டிருக்கோம். லாஸ்ட் வீக் போர் போட்டது நான் லைவாகவே காட்டுறேன். இது வந்து 40 ஃபீட்டில் நமக்கு வந்து போர் கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நிறைய பேர் வீடு கட்டும்போது அதுலேருந்து EB லைன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே இந்த பிளாட் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் ப்ராஜெக்ட்டுக்காக அந்த EB லைன்லேருந்தே வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் ஆப்டபிளாக தான் வந்து உங்களுக்கு இந்த சைட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக கட்டியிருக்காங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்கள் வரும்போது ஆளுங்களை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். சரி, இந்த சைட்டில் குடிநீர் வசதிக்காக வந்து நல்ல தண்ணி பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்காக போவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட்டில் ஆல்ரெடி சைட்டு வாங்கினவங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி வந்து போவல்ஸ் எல்லாம் வந்து போட்டு குடியேறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே அமைச்சு போட்டிருக்காங்க. வீடாக வாங்குறீங்கன்னா 1.5 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 லட்சம் வருதுன்னு சொன்னாங்க. இந்த சேனல் பார்த்து தீபாவளிக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா 23 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இல்லை எங்களுக்கு பிளாட்டாக வாங்கணும்னாலும் நீங்கள் பிளாட்டாக வாங்கிக்கலாம். நாங்கள் அந்த ஒத்தக்கால் மண்டபம் ஸ்டாப்பு உங்களுக்கு பொள்ளாச்சின்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி போகும். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி NH ரோடு. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு வந்து பாலக்காடு, அந்த வேலந்தாவனம், ஸோ பாலக்காடு, ட்ரிச்சூர் போகிறவங்க, கொச்சின் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த ரோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து போய்க்கலாம். ஸோ இதுக்கு நியர்பை ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த சைட் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கும். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய NH பைபாஸ் ரோடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த NH ரோட்லேருந்து உக்கடம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி ரோட்டில் தான் இந்த NH ரோடு இருக்குது. இங்கேருந்து வெறும் 100 மீட்டர் தொலைவில் தான் நம்மளுடைய செல்வம் அவென்யூ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள்லேயே நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சைட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட 5 ஏக்கரில் வந்து 108 சைட்ஸ் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க செல்வம் அவென்யூவில். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 90% பிளாட்ஸ் எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு. சேல் பண்ணி அவங்க வீடு கட்டவும் கிட்டத்தட்ட பாதிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 25 சைட்ஸ் தான் வந்து இங்கே அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம சைட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆனதுமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடியது தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு இயற்கை சூழலோட வேணும் அப்படிங்கிறதுனால மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பின்னாடி நம்ம சைட்டுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இல்லாத மாதிரி சிட்டிக்குள்ளே தான் இருப்போம். பட் ஆனால் சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழலோட ஒரு சூப்பரான ஒரு சைட்டை தான் வந்து செல்வம் அவென்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அவென்யூவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து வீடு கட்டி குடியே ஏறிட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டாங்க. இன்னும் நிறையா வீடு வந்து கட்டி இங்கே வந்து குடியேறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபமில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா பீப்புள்ஸ் அந்த வீடு தான். ஸோ சைட்டுக்கு பக்கத்துலேயே குடியிருப்புகள் வந்து அதிகமாக வந்து காணப்படக்கூடிய ஒரு மெயினான ஒரு இடத்துல தான் நம்மளுடைய செல்வம் அவென்யூ பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 90% பிளாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30% கிட்ட வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்காக இப்போ தீபாவளி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம சைட்டில் உள்ளே போயிட்டு நம்ம சைட் ஓனர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க போவோம். பார்த்துட்ருக்கிறதும் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டு தான். இது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 month or 2 monthஸில் வந்து குடியேற போகிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எஜுகேஷனல் ஆகட்டும், மெயின் ரோட் ஆகட்டும், இல்லை சிட்டி பர்பஸ் ஆகட்டும், அதே மாதிரி இயற்கை சூழல் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் இருக்குது. இங்கே இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது. உங்களுக்கு தார் ரோடு, அகலமான தார் ரோடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டு, மெயினாக வந்து
இவங்க நிறையா இன்னும் ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ஸு, மேலே பார்க்குறீங்களா கரண்ட்டு கம்பி, இதெல்லாம் பாருங்களேன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு வீடு கட்டி உடனே வீடு கட்டி நம்ம குடியேறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த பிளாட்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு சேல் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், ஒரு நம்ம வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னென்ன பர்பஸ் நம்ம பார்ப்போமோ அது எல்லாத்தையும் அவங்க ஒன் பை ஒன்னாக வந்து ஆராய்ஞ்சு, நம்ம பிளாட்டில் சில பிளாட்ஸ்லலாம் பார்த்தா இந்த ஈபி லைன் வந்து கிராஸாக இருக்கும். ஸோ ஒரு வீடு கட்டும் போது இன்னொரு புதுசாக ஆல்ரெடி கட்டினவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நியூவாக கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டில் வந்து டச் ஆகிற மாதிரியெல்லாம் ஈபி லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈபி லைன்ஸ் எல்லாமே எந்த வீட்டுக்குமே வந்து டச் ஆகாத மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஈபி லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பாருங்கள், ஆல்ரெடி வந்து இங்கே சைட் வாங்கி வீடு கட்டி ஆக்குப்பைடு ஆகிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 1 year அந்த மாதிரி கிட்டவே ஆயிடுச்சு அந்த வீடெல்லாம் கட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் வந்து வாங்கி இங்கே குடியும் வந்து ஏறிட்டாங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் தான் இருக்குது. மெயினாக வந்து இவங்க இந்த பிளாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக இந்த மரங்களெல்லாம் வச்சு பூச்செடிகளெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இயற்கைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்களே வந்து செடிகளெல்லாம் வச்சு இன்னமும் வந்து பராமரித்து கொடுத்துட்ருக்காங்க. இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு தான், இப்போ தான் வாங்கியிருக்காங்களாட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூலெல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்க. சீக்கிரமாக வந்து குடி வர போகிறேன்னு சொன்னாங்க நாங்கள் கேட்கும்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து குடிநீர் ஆகட்டும், மின்சாரம் ஆகட்டும், அது இல்லாமல் ரோடு ஆகட்டும், அதே மாதிரி இயற்கை சூழல் ஆகட்டும், இந்த பூச்செடிகள் ஆகட்டும், அது இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதுக்கப்புறமா வந்து மெயினாக இவங்க ட்ரைனேஜ் சிஸ்டமெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக நீட்டாக தண்ணி ஏறுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சாக்கடை வசதியும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸின் செல்வம் அவென்யூ சைட்டுக்குள்ளே தான் நான் இப்போ இருக்கேன். இந்த சைட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய NH ரோட்டில் ஒரு 100 மீட்டர் பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த செல்வம் அவென்யூ ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்க. நீங்கள் காந்திபுரம்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிலோமீட்டர் தான். இதுவே நீங்கள் உக்கடம்லேருந்து வந்தீங்கன்னா 10 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். நீங்கள் பஸ் ஸ்டாப்புன்னு பார்க்கும்போது ஒரு மெயினான ஒரு 6 பஸ் ஸ்டாப் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு 6 ஸ்டாப் தள்ளியே நம்மளுடைய ஸ்டாப் வந்து வந்துடும். ஒத்தக்கால் மண்டபம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கணும், அதுவும் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு மெயின் பைபாஸ் கிட்ட வந்து பிளாட் வாங்கணும்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியாது. பட்ஜெட் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ரேட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இங்கே செல்வம் அவென்யூ ப்ராஜெக்டில் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக வந்து வீடு கட்டி உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, அதே மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ், ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நல்ல தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி EB லைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக இயற்கை சூழல். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சிட்டி லைஃப்குள்ளே இல்லாத மாதிரி நிறைய பேர் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த தான் வந்து விரும்புவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மெயினாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலுமிச்சம்பட்டி, இந்த ஒத்தக்கால் மண்டபம் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எஜுகேஷ்னல் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம சைட்டு செல்வம் அவென்யூலேருந்து ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பகம் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், கற்பகம் அந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. மெயினான ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் சிட்டி லைஃப்குள்ளே வந்து போகணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துல, மெயினான ஒரு இடத்துல ஒரு செம்ம ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து வாங்கணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் வந்து ஒரு 4 years கழிச்சு 5 years கழிச்சு நான் வந்து குடியேறேன், ஒரு பிளாட்ஸ் வந்து நான் வாங்கி போடணும், ஒரு கம்மியான ஒரு ரேட்டில், ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டில், நல்ல ஃபெசிலிட்டிஸோடு வந்து ஒரு தரமான இடத்துல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்வம் அவென்யூ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கம்மி பிளாட்ஸ் தான் இருக்குது. 108 பிளாட்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 90% பிளாட்ஸ் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இன்னும் 25 பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இவங்க வந்து பிளாட்ஸாக சேல் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிளாட்ஸ் எல்லாமே வீடாக கட்டி வீடாக தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ
ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் தான் செல்வம் அவென்யூவோட ஆஃபீஸ் ரூம். ஸோ இங்கே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸு இல்லை நீங்கள் பிளாட் வாங்க வரீங்க அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உள்ளே போயிட்டு நான் எம்டி சார் மீட் பண்ண போகிறேன். அவங்க இந்த சைட் பற்றி உங்களுக்கு ஃபுல் விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பையராக இருந்து நீங்கள் வந்து கேட்க போகிறீங்களோ அதை வந்து நான் கேட்குறேன். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது, இந்த சைட்குள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு சைட்டில் இல்லாதது என்னதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. சார் நாங்கள் செல்வம் அவென்யூ பற்றி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வியூ பண்ணி எல்லாமே வந்து வியூவர்ஸ்க்கு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஸோ எப்படியெல்லாம் வந்து நிறைய சைட்ஸ் ஆல்ரெடி சேல் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அது வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. அதாவது நம்ம சொல்கிறது வந்து இந்த ஏரியா வந்து கோயம்புத்தூருக்கு ரொம்ப 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 பக்கமான பிளேஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ 10 கிலோமீட்டர்ஸில் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து சிமெண்ட் ரோடு இருக்கக்கூடிய ஒரே ரோடு வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவே மட்டும்தான் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக எஜுகேஷனல் ஹப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சரவணம்பட்டி எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஐடி ஹப், ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி கம்பெனிஸ். இந்த சரௌண்டிங் வந்து ஃபுல்லாக ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் காலேஜஸ், அதாவது ஒரு மெரைனாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இது இல்லாமல் ஆர்ட்ஸு, பாலிடெக்னிக்கு, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மெடிக்கல் காலேஜ், எல்லாமே ஃபேமஸ் காலேஜ் இந்த சரௌண்டிங் எல்லாம், ஸ்கூல்ஸு, காலேஜஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டும் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம். ஸோ அது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு பேசிக்ஸான என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம வந்து உள்ளேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்டை சுற்றி வர ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நியர்பையே இருக்குது, இருந்தாலும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நேஷனல் ஹைவேஸ்லேருந்து இதோட பெரிய கீ பாயிண்ட்டே நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ். நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா ஒரு 2-3 பூமி விட்டு 4வது பூமி நம்மளுடைய பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ சைட் நாங்கள் பார்த்தோம் சார், சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே இந்த மரங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ என்ன பர்பஸ்க்காக நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து மரங்கள், ஏன்னா நாங்கள் நார்மலாக வந்து ஒரு நேச்சர் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கே வந்து மரமெல்லாம் வச்சு ஓரளவுக்கு அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே சைட் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோங்க அந்த மாதிரி. அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக க்ரீனரிஸ், சைட்டுக்குள்ளே எல்லாம் க்ரீனரிஸாக இருக்கும். அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பேக் போனுங்க. ஒரு 5-6 அடிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே. ஒரு 5-6 அடிக்கு நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பராக கொடுத்து கவர்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட்லேருந்து பஞ்சாயத்துலேருந்து வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் இங்கே வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டோடவே கனெக்ட் பண்ணியாச்சுங்க. அது வந்து அப்போ நமக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம்னாலும் கவர்மெண்ட்டே வந்து எல்லாமே அவங்க, அதாவது சர்வீஸ் ப்ராப்ளம்ங்கிறது இல்லை, சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் வந்து வந்துடுறாங்க. அதனால நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, நம்ம வாட்டர் டேங்க், ஊரோட வாட்டர் டேங்க் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஊரோட வாட்டர் டேங்க். ஸோ அத்திக்கடவு தண்ணி வருது. அத்திக்கடவு கோயம்புத்தூர்ல 2 தாங்க, அத்திக்கடவு, சிறுவாணி. ஸோ 2மே ஒரே நல்ல இதுவாக இருக்குங்க. ஓகேங்க சார். அப்போ போர்வெல்ஸ் எல்லாம் போடுறாங்களா சார்? அது எவ்வளோ அடியில் வந்து? இது பெரிய நல்ல விஷயங்க நீங்கள் டச் பண்ண பாயிண்ட். இது என்னன்னா நார்மலாக கோயம்புத்தூர்லேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் வந்து 40 ஃபீட்லேயே வந்து நமக்கு வாட்டர் கிடைச்சது. இப்போ நீங்கள் 40 அடியிலேயே வந்து நமக்கு கிடைச்சது. நீங்கள் சைட்டில் பக்கத்தில் நீங்கள் போர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த பூஜை போட்டிருந்த சைட்டு வந்து இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் வந்து போர் போட்டோம். 40 அடி இங்கே போட்டது எல்லாமே 40 அடியில் தான் வாட்டர், எல்லாமே வாட்டர் வந்து 40 அடி. வாட்டர் சோர்ஸ் வந்து நீங்கள் அதுக்கான ஒரு ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி வர பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தென்னந்தோப்பு. ஸோ தென்னந்தோப்பு வந்து நேச்சுரலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற இடம் தான் தென்னந்தோப்பு வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜ். ஓகே சார். ஸோ சைட்டோட ரேட் வந்து எப்படி சார் நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து இப்போ தீபாவளி வரைக்கும் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, சைட்டை வந்து நம்ம லேண்டாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சைட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் தீபாவளி we have planned it for only houses மட்டும் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹவுஸை, யாருக்குமே லேண்டாக கொடுக்க வேண்டாம், சைட்டாக நம்ம இதை பில்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 1 BHK, 2 BHK, 3 BHK. ஸோ ஸ்டார்டிங் வந்து 1 BHK வந்து 24 lakhsல நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 24 லட்சம். உங்கள் வியூவர்ஸ்க்கு இந்த தீபாவளி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக 1 lakh வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஆஃபராக கொடுக்குறோம்.
ஓகே, இந்த யூடியூப் பார்த்து வந்து ரெஃபர் புக் பண்றவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் 1 lakh வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சூப்பர் சார். அதுக்கப்புறம் நம்ம சைட்டா எடுக்கணும்னா என்ன ரேட்க்கு கொடுக்குறோம்? சைட்டா எடுக்கணும்னா தீபாவளி ஆஃபர் பிரைஸா நம்ம கொடுக்கறது வந்து 8,90,000 rupees கொடுக்குறோம். 8,90,000 ரூபாங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு இந்த இடத்த பார்க்கணும் ஒரு லோவஸ்ட் பிரைஸ் தான் இந்த இடத்துல. ஏன்னா நியர்பை நேஷனல் ஹைவேல 20 lakhs குறைஞ்ச சைட் இல்ல. சோ அது பார்க்கும்போது இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி உள்ள போயுமே வந்து 9 lakhsக்கு சேல் பண்றாங்க. ஓகே, இது நம்ம பைபாஸ்ல இருந்து பார்க்கும்போது பஸ் ஸ்டாப் என்ன பஸ் ஸ்டாப்புங்க சார்? இது ஒத்தக்கால் மண்டபம். எக்ஸாக்ட்டா ஒத்தக்கால் மண்டபம். கோயம்புத்தூர்ல இருந்து இது வந்து 5வது ஸ்டாப்புங்க. 5வது ஸ்டாப். சோ பக்கத்துலயே ஐடி பார்க்கும் இருக்கு இங்க. ஈச்சனாரி பக்கத்துலயே நமக்கு வந்து ஐடி பார்க், ரத்னம் ஐடி பார்க் இருக்கு. சோ எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. 2 நேஷனல் ஹைவே வந்து நம்ம ஜங்ஷன் பக்கத்துல இருக்கு. பாயிண்ட் வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய நேஷனல் ஹைவே. இது இந்த 4 track ரோடு வந்து நியர்பை நம்ம சைட் பக்கத்துல 100 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு இன்னொரு ஒரு 4 track ரோடு வந்து எல்என்டி பைபாஸ்னு கோயம்புத்தூர்ல சொல்லுவோம். கற்பகம் காலேஜ் ஒட்டி. கற்பகம் காலேஜ் சிக்னல். இதுல வந்து ரைட் எடுத்தோம்னா நமக்கு சேலம், கொச்சின், சேலம், அப்புறம் உங்களுக்கு வந்து சென்னை, பெங்களூர். அதே லெஃப்ட் எடுத்தோம்னா கொச்சின் பைபாஸ். ஸோ கேரளைட்டு கூட வந்து இன்னைக்கு கேரளா பீப்புள் எல்லாருமே கோவை புதூர்ல வந்து ஸ்டே பண்றாங்க நிறைய. இங்க வந்து ஆக்குபை பண்ணலாம். இங்கேயும் நிறைய கேரளா பீப்புள் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் இங்க வர்றது ஈஸி. ஒரே ரோடு. கண்டிப்பா சார். அதெல்லாம் இது ஃபுல்லா காலேஜ் சரௌண்டிங். சோ கட்டி விட்டாங்கன்னா நல்ல வாடகை. இன்னைக்கு ரெண்டல் பர்பஸ்க்கு யாராவது வந்து வீடு கட்டி வாடகை கொடுக்கணும். எப்படி சரவணப்பட்டியில சுத்தி வரவங்களுக்கு வீடு கட்டி வாடகை கொடுக்கறாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து நல்ல வந்து டிமாண்ட் நல்லா இருக்கு. ஏன்னா ப்ரொஃபசர்ஸ், காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரெண்டல் இன்கம் வந்து மற்ற இடத்த விட 30% 40% ஜாஸ்தியாவே போகுது இங்க. சார் நீங்க மொத்தமா 108 பிளாட்ஸ் போட்டிருக்கீங்களா? எவ்வளவு இயர் ஆச்சுங்க சார் இந்த ப்ராஜெக்ட்? நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 years ஆச்சுங்க. 1.5 years ஆச்சுங்க. நல்ல மூவ்மெண்ட். நாங்க மெதுவா தான் நாங்க இது பண்ணோம். பெருசா இது பண்ணல. ஏன்னா பிகாஸ் குவாலிட்டி நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக உள்ள வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து எவ்வளவு பிளாட்ஸ் அவேலபிள் இருக்குங்க? இப்போ அவேலபிள் வந்து ஒரு 25 plots அவேலபிள். 25 plots அவேலபிள். சோ அது வந்து வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் நீங்க இந்த ஆஃபர் பிரைஸ்ல இப்போதைக்கு நம்ம இந்த தீபாவளி வரைக்கும் இது தீபாவளி ஆஃபராவே நம்ம கொடுக்குறோம். வீடா வாங்குறவங்களுக்கு 1 BHK வந்து 24 lakhsல நம்ம கொடுக்கறத வந்து 23 lakhs 1 lakh வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. சைட்டா வேணும்ங்கறவங்களுக்கும் இந்த தீபாவளி வரைக்கும் நம்ம சைட்டா கொடுக்குறோம். ஓகே சார். இங்க பிளாட்ஸ் எந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 சென்ட்ல ஆரம்பிச்சு நமக்கு 6 சென்ட் வரைக்கும் இருக்கு. அதாவது 3.5 சென்ட் ஆவரேஜ் வந்து 3 சென்ட் 3.5 சென்ட் ஆவரேஜ் இருக்கு. ஓகே. 1 சென்ட் 2 சென்ட்டும் அவேலபிள் இருக்கு. ஓகே. நான் பார்த்தேன் இந்த சைட்ல நிறைய வீடு கட்டிருக்காங்க. சோ அவங்க வீடு கட்டி குடியேறி இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாரும் என்ன ஒபினியன் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா நிம்மதியா இருக்குங்கறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சுத்தி வர வீடு தான் மேடம். இதெல்லாம் வந்து இந்த பாரம்பரியமா இருப்பாங்க இல்லீங்களா? அந்த மாதிரி ட்ரெடிஷனலா ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய தலைமுறையா இருக்கக்கூடிய வீடு ஒரு 2000 வீடு இந்த சரௌண்டிங்ல இருக்கு. 2000 வீடுகள் இருக்கு. ஃபுல்லாவே ஊரு தான் இது. இங்க இருந்தா நம்ம ஊரே ஸ்டார்ட் ஆகுது. அத இல்ல சுத்தியும் இங்க வந்து பாக்கும்போது இந்த தொப்பு மாதிரி இருந்துச்சு. ஆமா, இந்த சைடுல வந்து நமக்கு நேச்சருங்க. இந்த சைடு ஃபுல்லா நமக்கு வந்து ஊரு தான். உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் தான். இங்க நேஷனல் ஹைவேல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து நாச்சிபாளையம் ரோடுன்னு சொல்லுவோம். வேலந்தாவளம் ரோடு, கேரளா போற ரோடு. இந்த ரோட்ல 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் தான். ஓகே. இதுக்குள்ள வந்து நம்ம எது பர்பஸ்னாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குங்க. நீங்க ஃபோன் பண்ணுனா எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஈவன் சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறைய இருக்கு. எல்லா ஷாப்ஸும் இருக்கு. பேங்க், ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விதமான ஷாப்ஸும் இங்க அவேலபிள் இருக்கு. ஒத்தக்கால் மண்டபத்துல அவேலபிள் இருக்கு. ஓகே சார். இங்க இருந்து சிட்டிக்கு நம்ம போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து சிட்டிக்கு வந்து இப்போ வந்து போகணும்னா ஒரு 20 minutes ஆகுங்க. 20 minutes. இதுவே இந்த ஆத்துப்பாலம்ல வந்து நமக்கு ஃப்ளைஓவர் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா just 10 minutes. 10 நிமிஷம் தான் போயிடலாம். ஓகே. பொள்ளாச்சி எவ்வளவு நேரம் சார்? இங்க பொள்ளாச்சி இங்க இருந்து 20 minutes. 20 minutes. ஏன்னா ரோடு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோடுங்க. ஓகேங்க சார். சோ பல்லடத்துல இருந்து வந்துக்கலாம். திருப்பூர், பல்லடம் அங்க இருந்து ரோடு ஒரே ரோடு தான். நம்ம செட்டிப்பாளையம் வழியா ஒரே ரோடு தானே. அது வந்து இந்த கற்பகம் காலேஜ் வழியா வரலாம். கற்பகம் காலேஜ் வழியாவும் வரலாம். இங்கேயும் நம்ம ஜங்ஷனுக்கே வந்து ஜாயின்ட் ஆயிருங்க. ஒரு 20 minutes டிரைவ்ல வந்துடலாங்க பல்லடத்துல இருந்து. சோ எல்லா சரௌண்டிங்ல இருந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து சிட்டிக்குள்ள இருந்து நமக்கு வந்து ஒரு நீலாம்பூர் டச் பண்ணணும்னா, வெளியில அவுட்டர் போறதுக்கு சென்னை போகணும்னா இன்னைக்கு 2 hours ஆகுது இந்த சிட்டி டிராஃபிக்கை தாண்டதுக்கு. அதுவே இங்க இருந்து போனா நம்ம சேலமே போயிடலாம். பைபாஸ்லயே போயிடலாம். ரொம்ப பக்கம் தான். ஓகே சார். இங்க இபி லைன்ஸ் வந்து நீங்க எப்படி கொடுத்தீங்க? எல்லாமே ஸ்ட்ரைட்டாவே? எல்லாமே ஸ்ட்ரைட்டா, எங்கேயுமே கிராஸ் கிடையாது. எல்லா இடத்துலயும் கிளீனா வந்து ரொம்ப லைன் எடுத்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணிருக்கோம். வர்க் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ இபிஸ் வந்து நம்ம ஒரு வீட்ல வந்து கட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்போ காத்தடிக்கும் போது கட் ஆகுதுன்னா அதுக்கு இமிடியேட்டா எல்லாமே இபி ஆபீஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சைட் பக்கத்துல தான் இருக்கு. ஓ, பக்கத்துல தான் எல்லாமே பஞ்சாயத்து ஆபீஸ். நமக்கு இந்த பக்கத்துல வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ங்க. இபி ஆபீஸும் பக்கத்துல தான். ஓகே. சோ வாட்டர் எல்லாமே நம்ம பக்கத்துல தான். சோ உடனே வந்துருவாங்க.
புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய சைட். இது ஒரு 3.5 சென்ட் இடம். அதுல வந்து நம்ம ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2 BHK நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இதுல வந்து நம்ம போர் போட்டிருக்கோம். லாஸ்ட் வீக் போர் போட்டது நான் லைவாவே காட்டுறேன். இது வந்து 40 ஃபீட்ல நமக்கு வந்து போர் கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம இப்போ வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு அது ஒரு நல்ல, அதாவது ஒரு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த நம்ம காமிக்கிற இடம். ப்ளஸ் இபி கனெக்ஷன் சொன்ன உடனே இம்மீடியட்டாக இபியும் வந்து கனெக்ஷன் பண்ணி நமக்கு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இபி கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. பாக்ஸும் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது இடத்துல நான் சொல்லியிருந்தேன் வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து வந்திருக்கேன். ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கே உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினான விஷயமே வந்து நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. அதுக்கு ஒரு செம்மையான ஆப்டான ஒரு இடம் தான் இந்த செல்வம் அவென்யூ. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு ஹாலு, ஒரு 2 பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிச்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி வந்து இப்போ எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு வீடு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செம்ம ப்ராஜெக்ட் இந்த இடம். உண்மையாலுமே உள்ளே வந்ததுமே நம்ம வந்து ஒரு வீடியோக்காக ஒரு சைட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து இந்த வீடியோ பர்பஸ் கிடையாது. ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி பிளாட்ஸ் தான் இருக்குது. அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஒரு 1.5 years தான் வந்து இந்த பிளாட் வந்து போட்டாச்சு. பட் 90% பிளாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக கட்டியிருக்காங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்கள் வரும்போது ஆளுங்களை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பட் இப்போ லஞ்ச் பிரேக்குங்கிறதுனால வந்து அங்கே போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய வீடு இந்த அளவுக்கு சூப்பராக கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்படும். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ஆப்டானதாக தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடியேறி இருக்காங்க. அதையும் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம். டேரெக்டாக வந்து சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். உங்களுக்கு அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து அமையும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு வீடு கூட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி வண்டியெல்லாம் போகுது இல்லையா, அதுதான் பைபாஸு. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் ஒரு ஜூம் பண்ணி அது எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னா இந்த சைட்டு எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு தென்னந்தோப்பாக இருக்கும். ஒன் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் உங்களுக்கு இந்த மாதிரி வீடுகளாக இருக்கும். ஒத்தக்கால் மண்டபம் ஸ்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, ரெசிடென்டல், அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கக்கூடிய பழைய காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணக்கூடிய வீடுகள், அந்த ஓட்டு வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நிறையாவே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க அந்த ட்ரெடிஷ்னலாக இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறனால தான் இன்னுமே மாற்றாமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உள்ளே போகிறீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணுன்னாலும் சரி, இல்லை ஒரு ஏடிஎம் போகணுன்னாலும், ஒரு பேங்க் போகணுன்னாலும், எதுக்குனாலுமே நம்ம சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutesல வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து போர்வெல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சைட்டில் கூட வந்து போர்வெல் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே மெயினான ஒரு விஷயம், தண்ணிக்கு வந்து எப்போவுமே வந்து நிறையா பேர் நம்ம ரொம்ப அடி ஒரு 80 அடி 100 அடி 150 அடினெல்லாம் வந்து போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சர் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி நிறையா பர்பஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கே 40 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வர வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே போட்ட பிளாட்டில் போட்டிருக்கக்கூடிய எல்லார் வீட்லேயுமே 40 அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. செல்வம் அவென்யூ ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்டல் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உடனே குடியேறதுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷ்னல், அவங்க சொன்ன மாதிரி எஜுகேஷ்னல் ஹப் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டு தான் இந்த செல்வம் அவென்யூ. ஸோ பேக் சைடில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த காம்பவுண்ட் செவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாட் ஃபுல்லாக வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வியூ பாருங்கள், இது வந்து பேக் சைட் வியூ. நம்ம சைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்தக்கால் மண்டபம் அந்த ஸ்டாப் இருக்குது. ஒட்டியே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடுகள்லாம் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது பேக் சைடில் ஃபுல்லாக தோப்பு, அந்த தென்னந்தோப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நேச்சரும் அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வேவர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபராக இந்த தீபாவளி வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே டோட்டலாக 108 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கிட்ட
கிட்டத்தட்ட உங்களுக்கு 90 பிளாட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. 25 பிளாட் மட்டும் தான் பேலன்ஸ் இங்கே இருக்குது. அந்த 25 பிளாட்ஸுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு சென்ட் வந்து தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் சென்ட்டாக வாங்க முடியும். ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு பிளாட்டாக நீங்கள் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா 8,90,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து பிளாட்ஸ் வந்துலாம் போட்டிருக்காங்க. இடத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் வீடாக வாங்கணும்னாலும் வீடாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. வீடாக வாங்குறீங்கன்னா 1.5 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 லட்சம் வருதுன்னு சொன்னாங்க. இந்த சேனல் பார்த்து தீபாவளிக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா 23 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இல்லை எங்களுக்கு பிளாட்டாக வாங்கணும்னாலும் நீங்கள் பிளாட்டாக வாங்கிக்கலாம். ஆஃப்டர் தீபாவளி தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு பிளாட்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலுமே இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் தீபாவளி இவங்களோட பிளான் ஃபுல்லாகவே வந்து வீடு கட்டி சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. வரணும்னா ஒத்தக்கால் மண்டபம்லேருந்து இந்த செல்வம் அவென்யூன்னு சொல்லி நீங்கள் லொக்கேஷன் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். இல்லைங்க நீங்கள் யார்கிட்டையாவது இந்த பிளாட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு பிளாட் தான். நீங்கள் டேரெக்டாக வந்து கூட நீங்கள் யாரையுமே கால் பண்ண வேணாம். டேரெக்டாக வந்து கூட நீங்கள் வந்து சைட் பார்த்துட்டு ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணலாம். 25 பிளாட் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பிளாட் சீக்கிரமாக போயிடும். ஸோ இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தரமான ஒரு இடம் தான் நம்மளுடைய செல்வம் அவென்யூ.